கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 6ஆம் வாரம் ஞாயிறு. யாக்கோப்பின் மக்களில் ஒருவனான லேவியின் வாரிசுகளை லேவியர் குலத்தினர் என அழைக்கப்பட்டனர். இவர்கள் திருப்பணியாளர்களாய் குருக்களாய் செயல்பட்டனர். இவர்கள் பணியாற்றியும் வழிபாட்டு முறைகள் பற்றியும் கூறுகிறது லேவியர் நூல். தொழுநோயாளர் மட்டில் குருவின் பணியை குறிப்பிடுகின்றது இன்றைய வாசகம். தொழுநோயின் தொல்லை. இந்நோய் ஏனைய நோய் போல கடுமையான தொத்து நோயன்று என்பது இன்று நாம் அறிந்த உண்மை. இதை மருந்தினால் கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் குணமாக்க முடியும். ஆனால் அன்று இது ஒரு தீராத நோயாக, தீட்டுள்ள நோயாகவே எண்ணப்பட்டது. நோயாளிகள் தங்களை குருக்களிடம் காட்டி பெருநோய் என்று இனம் கண்டு கொண்டால் இவர்கள் குடும்பங்களிலிருந்து சமுதாயத்தினின்று விலகி வாழ்ந்தாக வேண்டும். இவர்கள் கந்தை துணியால் சீழ்வடியும் தம் குறை உடலை மூடி கையில் மணியுடன் தீட்டு தீட்டு என்று கூவி தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். இத்தொழுநோய் சில வேளைகளில் பாவத்தின் பயனாகவும் கருதப்பட்டது. இணைச்சட்டம் 24:8, எண்ணிக்கை நூல் 12:10-15. தொழு நோயாளர்கள் மட்டுமன்றி தனிமையில் தவிப்போர், சிறையில் வாடுவோர், குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டோர், நாடு கடத்தப்பட்ட அகதிகள், மேல் ஜாதியினரால் தீண்டப்படாதோர் என்ற முத்திரை குத்தப்பட்டு சமுதாயத்தின் கடை எல்லைக்கு ஒதுக்கப்பட்டோர் ஆகிய அனைவரும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவரே ஆவர். இத்தகையோருக்கு செய்யும் உதவி இயேசுவுக்கு செய்ததாகவே கணிக்கப்படும். அந்நியனாயிருந்தேன், ஆதரித்தீர்கள்; சிறையில் இருந்தேன், என்னை சந்தித்தீர்கள்; தொழுநோயால் பிளாட்பாரத்தில் கிடந்தேன், என்னை தொட்டு கழுவினீர்கள் என்று இறுதி நாளிலே இயேசு நம்மை பார்த்து கூறுவாரா? மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:25-40 என்ற இயேசுவின் வாக்கை நான் கேட்பேனா? நான் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது மற்றவர்களின் உறவுக்காக, உதவிக்காக ஏங்குவது போல் புறக்கணிக்கப்பட்ட அனைவரும் என் உதவிக்காக ஏங்குகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர் துயர் துடைக்க நான் முயலுகின்றேனா? பாவத்தின் சின்னம். தொழுநோயாளன் குருவிடம் செல்ல வேண்டும். தன் நோய் பற்றி சொல்ல வேண்டும். குருவின் கட்டளைப்படி செய்ய வேண்டும். குணமாகிவிட்டது என்று தீர்ப்பு கூறுபவரும் குருவே யாவர். நமது பாவங்களே ஆன்மாவை அணு அணுவாய் அழித்து வரும் தொழுநோய். இதன் பயங்கர விளைவை நாம் உணர வேண்டும். குருவிடம் பாவமாகிய நம் தொழுநோயை அறிக்கையிடுகின்றோம். குரு வழியாகவே தீர்ப்பும் நமக்கு கிட்டுகிறது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். திருப்பாடல் 32:5. தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்திய நமது ஆண்டவராகிய மருத்துவரே நமது பாவங்களையும் தீர்க்க வல்லவர். அவரிடம் சென்று பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு பெற வேண்டும். குற்றம் அத்தனை எல்லாம் குணம் என கொள்ளும் குணக்கடல் என்று மற்றும் நான் நம்பி இங்கு வந்து ஏற்றால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லீர். கற்ற நற்றமர்க்கே அருள் வீரேல் கடையனேன் எந்த கடைத்தலை செல்வேன். திருவருட்பா. 2ஆம் வாசகம். 1 கொரிந்தியர் இயல் 10 இறைவாக்கியங்கள் 31-11 வரை. எல்லாம் கடவுளின் மகிமைக்காக. தூய பவுலடியார்
கிறிஸ்துவ அருள்நெறி பற்றி நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறார். கடமைகளையும் கட்டளைகளையும் மட்டும் கடைபிடித்தல் போதாது. நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும், நம் செயல்களை அனைத்துமே இறைவனுக்கு ஏற்புடையதாகவும் இருக்க வேண்டுமென அறிவுறுத்துகிறார். எனவே உண்டாலும் குடித்தாலும் இறைவனின் மகிமைக்காக ஆற்றும்படி நம்மை தூண்டுகிறார். கடவுளின் மகிமைக்காக என்றால் பிறர் நன்மைக்காக என்று தானே பொருள். கடவுளின் மகிமை மனிதனில் விளங்குகிறது. புனித இரேனியஸ் கூறுவது போல் மனிதன் இறைவனின் மாட்சியாய் விளங்குகிறான். எனவே நாம் பிற மக்களின் நன்மைக்காக வாழ்வதே இறைவனுக்கு உண்மையான மகிமை ஆக முடியும். இந்த மகிமையை காணவே படைப்பனைத்தும் காத்து இருக்கிறது. படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானேனும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. ரோமையர் 8:21. எனவே பிறருக்காக நாம் வாழும்போது, பிறருக்காகவே செயல்படும்போது நாம் இறைவனை புகழ முடிகிறது. இறைவனின் பிரசன்னம் நம் வாழ்வில் விளங்க வாய்ப்பு உண்டாகிறது. பயன் கருதா செயல்தான் உலக நன்மையாக விளங்கும். அதிலே தான் இறைவன் செயல் வெளிப்படும். விடுதலைக்கும் வழி அதுவே என்று பகவத்கீதை கூறும் பாடம். பக்தி மார்க்கத்திலும் பெரும் வழிபாடுகளை விட அன்பு செயல்களே உண்மையான பக்தியாக கருதப்படுகிறது. இறைவனுக்கு ஒரு இலை, ஒரு பூ, ஒரு கனி எதுவானாலும் அன்போடு படைக்கும்போது அது ஏற்புடைய பூஜையாகிறது. எனவே இறைவனுக்கு மகிமை அளிப்பது நம் அன்பு உள்ளம், நம் அன்பு செயல்கள். நமது இறையன்பு செயலில் காட்டப்படுகிறதா? சொல்லை விட செயலே இறை மகிமையின் வெளிப்பாடு என்பதை உணர்கிறேனா? நீங்களும் என்னை போல் நடந்து கொள்ளுங்கள். பவுலடியார் இயேசுவை பின்பற்றுவது போல் நாம் பவுலடியாரை பின்பற்ற நம்மை அழைக்கிறார். பவுலடியார் தன்னை பற்றி பெருமை பாராட்டவில்லை. மாறாக மனம் திறந்து தான் அனுபவிக்கும் கிறிஸ்துவ வாழ்வின் இரகசியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். கிறிஸ்துவ வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வு. பிறரை கடவுளிடம் கிறிஸ்துவிடம் ஈர்க்கும் வாழ்வு. எனவே நாம் பிறருக்கு மாதிரியாக எடுத்துக்காட்டாக வாழ்வது கிறிஸ்துவ வாழ்வின் கடமையாகிறது. இன்று நற்செய்தியை போதிப்பது அல்லது நற்செய்தி பணி என்பது நம் வாழ்வில் விளங்க வேண்டிய சாட்சியமாகிறது. எனவே கிறிஸ்துவ வாழ்வை ஒரு தனிப்பட்ட வாழ்வு என கருதுவது சரியல்ல என்பதை பவுலடியாரின் போதனை. நாம் ஒருவர் மற்றவருக்கு தூண்டுதலாகவும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பது இறை திட்டமாகிறது. ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். 1 கொரிந்தியர் 12:25-26. நற்செய்தி மாற்கு இயல் 1 இறைவாக்கியங்கள் 40-45. தொழுநோயாளி ஒருவனை இயேசு குணமாக்கியது இன்றைய நற்செய்தி வாசகம். உடலை பாதித்த தொழுநோயை ஆண்டவர் குணமாக்கியது உள்ளத்தை, ஆன்மாவை பாதிக்கும் பாவத்தை ஆண்டவர் குணமாக்கிடும் அருட்செயலுக்கு அறிகுறியாகும். தொழுநோயாளியின் ஜெபம். இறைவன் விருப்பம் நம்மிடம் நிறைவேற வேண்டுமென்பதே ஜெபம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. மத்தேயு 6:10. என் தந்தையே,
கூடுமானால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். மத்தேயு 26:39 என்ற இயேசுவின் சொற்களை நமது ஜெபத்திற்கும் மாதிரியாக அமைய வேண்டும். தொழுநோயாளியின் வேண்டுதலும் இப்பாணியிலேயே அமைந்துள்ளது. நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். மத்தேயு 1:40. பல தருணங்களில் நம் ஜெபங்களில் உம் விருப்பமன்று என் விருப்பமே செயல்பட வேண்டும் என்று நாம் வேண்டுவது இல்லையா? நமக்கு என்ன தேவை என்று நம் தந்தைக்கு தெரியாதா? மத்தேயு 8:8. எனவே கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் தந்தையின் விருப்பப்படி அனைத்தும் நடக்குமாறு கேட்போம். விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் அதிகமாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? மத்தேயு 7:11. ஆண்டவர் குணமளித்தல். நாம் கேட்கும் முன் நம் தேவைகளை அறிந்து நமக்கு உதவுவரன்றோ இறைவன். இயேசுவும் தொழுநோயாளி மேல் மனம் இறங்குகிறார். அவனை தம் கையால் தொடுகிறார். விரும்புகிறேன், குணமாகு, மார்க்கு 1:41 என்று கூறி அவனுக்கு முழு சுகம் அளிக்கிறார். ஆன்ம சுகம் அளிப்பவர் மட்டுமன்றி இயேசு, உடலுக்கும் அவரே ஆண்டவர் என்றும் நம்முடைய உடற்பிணியை போக்கும் மருந்து அவர். நம் உள்ளத்து நோயான பாவங்களை களைபவரும் அவரே என்பதை நம்புவோம். ஆண்டவரை நம்பினோர் கைவிடப்படார். அதே வேளையில் நாமும் ஆண்டவரின் குணமளிக்கும் பணியை தொடர வேண்டும். இல்லை என வந்தோருக்கு இரங்குதல், துயரம் என வந்தோருக்கு துணை நிற்றல், உதவி என வந்தோருக்கு உறுதுணை அளித்தல், பயமென வந்தோருக்கு பக்கத்தில் நிற்றல், இவை என்ன செயல்களெல்லாம் இறைவனின் குணம் தரும் செயல்களே. விரும்புகிறேன், குணமாகு என்பதோடு அமையாது, உற்றுழி உதவுதல் செய்யும் போதெல்லாம் நாமும் இறைவனின் சுகமளிக்கும் பணியை தொடர்கிறோம். குணம் அடைந்தவன் நன்றி கூறல். யாருக்கும் ஒன்றும் சொல்லாதே, மார்க்கு 1:44 என்று ஆண்டவர் கூறினும் குணமடைந்தவன் தன் நன்றியை வெளிப்படுத்த மறக்கவில்லை. சென்று நடந்ததை சொல்லி எங்கும் விளம்பரப்படுத்தினான். மார்க்கு 1:45. இவன் சொற்களை கேட்டு மேலும் மக்கள் எங்கும் இருந்தும் அவரிடம் வந்தனர். மார்க்கு 1:45. நன்றி மறப்பது நன்றன்று என்று அறிந்தவன் அவன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்பதை உணர்ந்தவன் அவன். நாம் இறைவனிடம் பெறாத நன்மைகள் என்ன? நமது வாழ்வு, நமது அழைப்பு, நமது சொத்து, சுகம், சுதந்திரம், நமது மகிழ்ச்சி அனைத்துமே இறைவனுடைய அருட்கொடை அன்றோ? இவை அனைத்திற்கும் நன்றி உள்ளம் கொண்டவர்கள் ஆக வாழ்கிறோமா? நமது வாழ்வை ஒரு நீண்ட நன்றி பாடலாக வேண்டாமா? தினைத்துணை நன்றி செய்யினும் பணத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். குறள் 104 என்பது நம்மில் உண்மைப்பட வேண்டாமா? நன்றி நன்றி இயேசுவே, என்றும் நன்றி நன்றி உமக்கே. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.